இந்தியா கூட்டணியினுடைய குடியரசு துணை தலைவருக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுதர்ஷன் ரெட்டி உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக இருந்தவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். இது வெறும் குடியரசு துணைத் தலைவருக்கான போட்டி இல்ல, இரு சித்தாந்தங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு போட்டி அப்படின்றத முன்வச்சு கார்கே பேசியிருக்கிறார். சுதர்ஷன் ரெட்டியை வேட்பாளராக அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இரு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போட்டி தான். காரணம் என்னவென்றால், சிபிஆரை பொறுத்த வரைக்கும் RSS பேக்ரவுண்ட். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக போட்டியிடுகிற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியை பொறுத்தவரையில் நேர் எதிர்ப்பதம். இதிலே நாம் எதிர்பார்த்த விஷயங்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுவார், இவராக இருக்கும் அவராக இருக்கும், இது எதுவுமே நடக்கவில்லை. அப்படி என்றால் திமுக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதுதான் கேள்வி. தமிழர் என்கிற காரணத்திற்காக சிபிஆரை ஆதரிப்பார்கள் என்று நான் இப்போது கருதவில்லை. ஏனென்றால் அவர்கள் அது ஏற்கனவே இன்றைக்கு முரசொலியிலிருந்து எல்லாம் படித்து பார்க்கும்போது சித்தாந்த ரீதியிலான யுத்தம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளரை அறிவிப்பதால் இந்தியா கூட்டணிக்கு என்ன லாபம்? சிபிஆர் வெற்றி என்பது உறுதிதானே? இந்த கேள்விக்கான விடை இந்தியா கூட்டணிக்கு ஒற்றுமை, இந்தியா கூட்டணியின் மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை, இதெல்லாம் இப்போது தெளிவாக தெரிந்துவிடும். பாரதிய ஜனதா கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு இவ்வளவுதான் எம்பிக்கள் ஆதரவு, அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு எம்பிக்கள் ஆதரவு, ரெண்டுக்கு இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை என்கிற ரீதியிலே அது ஒரு வகையிலே நிரூபணம் செய்வதற்கான ஒரு போட்டியாகத்தான் இது அமையும். போட்டியின் முடிவு இதுதான் என்பது அனைவருக்குமே தெரியும். சித்தாந்தத்தை நிரூபிக்கலாம், எம்பிக்களின் எண்ணிக்கையை நிரூபிக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு பெரிய அளவுக்கான மாறுதல் எதுவும் இதுல ஏற்பட போவதில்லை. எதிர்கட்சிகள் விட்டுக் கொடுக்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். திமுகவும் விட்டுக் கொடுக்காது என்றுதான் நான் நேற்றே உணர்ந்தேன். ஆக ஒட்டுமொத்தத்திலே அரசியல் சார்பில்லாத ஒருவரை வேட்பாளராக அறிவித்துள்ளோம். அப்படி அறிவிக்கும் போது நீங்கள் அரசியல் சார்புடைய ஒருவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறீர்கள், நாங்கள் மக்களுக்கான வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம். இதுல தெலுங்கு தேசம் என்ன முடிவு எடுக்க போகிறது? ஜெகன் அவர்களின் கட்சி OSR காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகிறது? அவர்கள் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் என்று வரும்போது திமுக வைக்கப்பட்ட அதே நியாயம் தானே. தமிழர் நலனுக்காக பாடுபடுகிற திமுக ஆதரிக்க வேண்டும் என்றால் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை ஆந்திராவில் இருக்கிற கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் அல்லவா? இந்த கேள்வி அப்படி மடைமாற்றப்பட்டு வரும். நன்றி திரு தராசிஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவை.